of the incurrency. So what is meant by incurrency அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். Then in our video we are going to how will you declare incurrency with the syntax. When you derive a class, declare the incurrency. So derivative class எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெரிவேட்டிவ் கிளாஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். அந்த பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு நியூ கிளாஸாக டெரிவேட் பண்ணக்கூடியதான் டெரிவேட்டிவ் கிளாஸ். While defining a derivative class, a derivative class should be identified the class from which sees a derivative. அப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா ஒரு கிளாஸ் வச்சு இன்னொரு கிளாஸ் எப்படி பண்ணுறோம், அந்த கிளாஸுடைய ஐடென்டிஃபிகேஷன் வச்சு. இப்போ ஏற்கனவே 11th A2 இருக்குன்னா ஸோ அதை வச்சு நம்மளாம் 11th பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கிளாஸ். அப்போ ஏற்கனவே ஒரு கிளாஸ் தான், அந்த கிளாஸ் வச்சு நம்ம ஒரு நியூ கிளாஸை டெரிவேட் பண்ணுறோம். அது பேர் டெரிவேட்டிவ் கிளாஸ். பட் ஆனால் ரிலேட்டடாக இருக்கும். 2 கிளாஸ் வச்சுமே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ derivative class is a power packet class. Then அது என்னன்னு சொல்லலாம், சப் கிளாஸ் சொல்லலாம். ஸோ ஓகே, derivative class சொல்லலாம், சப் கிளாஸ் சொல்லலாம். அதே மாதிரி சைல்டு கிளாஸ் சொல்லலாம். ஏற்கனவே ஒரு கிளாஸ் வந்து ஒரு நியூ கிளாஸ் உருவாக்கப்படுதுன்னா அது சைல்டு கிளாஸ் சொல்லணும். ஓகே, இது derivative class உடைய டிகிரிஸ். ஸோ how will you declare the derivative classes? ஒரு derivative class எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்தாலே, இது மட்டும் உங்களுக்கு தனியாக எடுத்தாலே உங்களுக்கு 5 மார்க். ஸோ நான் எழுதி கொடுத்து ஒரு ப்ரோக்ராமு இது பாயிண்ட்ஸோட எழுதி கொடுத்து வச்சுருவோம், 5 மார்க். அப்போ அதுக்குரிய சின்டாக்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஒன்று. ஸோ கிளாஸ் அப்படின்றது டெரிவேட்டிவ் கிளாஸ். கிளாஸ் the keyword class has to be used. பாருங்க, இந்த சின்டாக்ஸ் இங்கே எழுதுறேன், சிம்பிளாக எழுதுறேன். அங்கே எழுதுறதுல இது சிம்பிளாக எழுதுறேன். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ப்ளஸ் கிளாஸ். அதுக்கடுத்தது கிளாஸ் ஒரு கீழே கம்பல்சரி இருக்கணும். டெரிவேட்டிவ் கிளாஸ் டெரிவேட்டிவ் கிளாஸ் அதுக்கடுத்து சிங்கிள் கோலன் இருக்கணும். அதாவது சிங்கிள் கோலன், அதாவது பிராக்கெட்ல இருக்கக்கூடிய சிங்கிள் கோலன். அதுக்கடுத்து சிங்கிள் கோலன் அடுத்தது விசிபிலிட்டி மோட் இருக்கும். விசிபிலிட்டி மோட் visibility mode. So the visibility mode அடுத்ததால என்ன சார் செய்யணும்னா பேஸ் கிளாஸ் நீங்க பேஸ் கிளாஸ் நீங்க open the curly braces, data member function. இது எல்லாமே முடிச்சுட்டு இந்த கிளாஸ் வர முடியும். இப்போ பாருங்க, ஸோ இந்த சின்டாக்ஸ் கம்பல்சரி இருக்கணும். நான் இடம் இல்லாமல் எழுத வேண்டியேன். ஸோ கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கணும், டெரிவேட்டிவ் கிளாஸ் நேம் இருக்கணும், சிங்கிள் கோலன் இருக்கணும், விசிபிலிட்டி மோடு, அக்சஸ் ஸ்பெசிஃபையர், there are 3 access specifier, public, protected, private. அதுக்கப்புறமா பேஸ் கிளாஸ் நேம். அப்போ இந்த பேஸ் கிளாஸ் வந்து ஒரு நியூ கிளாஸை டெரிவேட் பண்ணி தான் டெரிவேட்டிவ் கிளாஸ். While defining a derivative class should be identified the class from the which it is derived. First என்ன இருக்கும், இந்த சின்டாக்ஸ் படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு கீவேர்ட் இருக்க பாருங்க. The keyword class has to be used. Next, name of the derivative class to be given after the keyword. keyword க்கு அப்புறம் இந்த கிளாஸ் ஒரு கீவேர்டுக்கு அப்புறம் டெரிவேட்டிவ் கிளாஸ் நேம் இருக்கும். பாருங்க, டெரிவேட்டிவ் கிளாஸ் நேம். அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா a single colon used.
a single colon used. இது சின்டாக்ஸ்ல வர மாதிரி சொல்லுங்க. அதுக்கப்புறத்துல type of derivations of visibility mode, private, protected, public அப்படின்னு சொல்லக்கூடிய 3 visibility mode. ஸோ இதில் எது சார் நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு ஒரு வேரியபிள் ப்ரைவேட் அப்படின்னு ஒரு விசிபிலிட்டி மோடை நீங்கள் கொடுக்காம போனாலும் சரி கொடுத்தாலும் சரி அது எப்படி எடுத்துக்கணும் பார்த்தா ப்ரைவேட்டில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் சரி மெம்பர் ஃபங்க்ஷன் எடுத்தாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வேல்யூ. ஸோ டிஃபால்ட் ப்ரைவேட் வேரியபிள் விசிபிலிட்டி மோட் எதுன்னு கேட்டால் ப்ரைவேட்டாக தான் இருக்குது. அப்போ டிஃபால்ட் விசிபிலிட்டி மோட் எதுன்னு கேட்டால் ப்ரைவேட் மறந்துடாதீங்க. ஒரு மார்க் வாங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல விசிபிலிட்டி மோட் என்ன வரணும் 3 access ஸ்பெசிஃபிக் ஏதாவது ஒன்று வரணும். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு என்ன இருக்கணும் the name of the base class name. If the more than one base class can be given a separate comma. ஒன்றுக்கு மேற்பட்ட பேஸ் கிளாஸ் வந்துச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணணும் கமா வச்சு பயன்படுத்தணும். ஓகேங்களா? அப்போ பேஸ் கிளாஸ் நேம் அதுக்கு டேட்டா நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து லாஸ்ட்ல செமிகோலன் கொடுங்க. அப்போ ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸ்னுடைய ஜெனரல் ஃபார்மேட் என்னன்னா இந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்க பாருங்க நான் கை காமிக்கிறேன். இந்த சின்டாக்ஸ் மஸ்ட் 2 மார்க்கோ ஆர் 3 மார்க்கோ மேபி என்னது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. கிளாஸ் டெரிவேட்டிவ் கிளாஸ் நேம் சிங்கிள் கோலன் அந்த விசிபிலிட்டி மோட் ஆர் பேஸ் கிளாஸ் நேம் டேட்டா நம்பர் ஃபங்க்ஷன் உடைய இந்த டேட் பாருங்க. இது பேஸ் பண்ணி தான் இந்த சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் என்ன 5 மார்க். ஸோ இது ஒரு 5 மார்க் क्वेश्चन தான் நம்ம நினைச்சோம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி டெரிவேட்டிவ் கிளாஸ் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து கீவேர்டுன்றது ஒரு கிளாஸ். ஸோ கீவேர்டு கிளாஸ்ன்றது ஒரு கீவேர்டு யூசர் டிஃபைன்டு. இதில் ஷேப்ஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ் நேமு. இந்த கிளாஸ் என்ன நேம்னு கேட்டால் ஷேப். ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய வேரியபிள் பார்த்தோன்னா கவுண்ட்டு. ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய வேரியபிள் பார்த்தோன்னா கவுண்ட்டு. ப்ரொடக்டட் இருக்கக்கூடிய வேரியபிள் பார்த்தோன்னா வெயிட்டு ஹைட்டு. பப்ளிக்ல என்னன்னு பார்த்தா வாய்ட் செட் வித்னு சொல்லி ஃபங்க்ஷன். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதெல்லாம் டேட்டா மெம்பர்ஸ். பிரைவேட்ல வேரியபிள் டிக்ளேர் பண்ணா இந்த கிளாஸ் எங்க முடியுதுன்னா இந்த இடத்துல முடியுது. இதுக்குள்ள மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வேரியர் டெரிவேட்டிவ் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் டிக்ளேர் வித்தின் த கிளாஸ் குள்ள மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். So using private variable. அப்ப பப்ளிக்ல பார்த்தா outside class also accessible variable or number functions. void set with int w அப்படின்னு சொன்னா அப்ப with ஓட வேல்யூ வரதுல w வச்சிருக்கேன். அப்ப w வர வேல்யூ with ல அசைன். void set height h வச்சிருக்கேன். height ஒரு வேல்யூ வர height ல அசைன். ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ டெரிவேட்டிவ் கிளாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா? கிளாஸ் டெரிவேட்டிவ் கிளாஸ் நேமு கோலன் பப்ளிக் ஷேப் பாருங்க. இதுல இது கிளாஸ் வந்து கீவேர்டு. ரெக்டாங்கிள்ன்றது டெரிவேட்டிவ் கிளாஸ். கோலன்றது சிங்கிள் கோலன்றது இது வந்து விசிபிலிட்டி மோட். விசிபிலிட்டி மோட் இது பார்த்தா பேஸ் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஜெனரல் சின்டாக்ஸ் வச்சு நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அப்போ இந்த லைனுக்காக தான் நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம் இந்த கொஸ்டினே படிக்கணும். கிளாஸ் கீவேர்டு ரெக்டாங்கிள் டெரிவேட்டிவ் கிளாஸ் கோலன்றது சிங்கிள் கோலன் பப்ளிக் அப்படின்றது விசிபிலிட்டி மோடு ஷேப் அப்படின்றது பேஸ் கிளாஸ். ஸோ இதில் வந்து பேஸ் கிளாஸ் நேம் என்ன ஷேப் அப்படின்னா பேஸ் கிளாஸ். அப்ப பேஸ் கிளாஸ் வச்சு நிறைய டெரிவேட்டிவ் கிளாஸ் உருவாக்கலாம். பாருங்க அதுக்கு கீழே பப்ளிக் பார்ட்ல டிக்ளேர் பண்ணுங்க. ஏன்னா பப்ளிக்ல நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணாதான் எங்க வேணாலும் இருக்கக்கூடிய வேரியபிளோட மெம்பர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியும். அப்ப இன்ட் கெட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லி நான் பண்ணிருக்கேன். ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுல ரிட்டர்ன் வித்தோட வேல்யூ ஹைட்டோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதோட இந்த கிளாஸ் டெரிவேட்டிவ் கிளாஸ் முடிஞ்சிச்சு.
சரிங்களா? அதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றேன். சோ the main function ஒர்க் பண்ண into main of rectangle algebraic அப்படினு சொல்லக்கூடிய rectangle algebraic அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். இந்த கிளாஸ் நேம் வச்சு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம உருவாக்கிடுறோம். அப்ப how to declare, how to access the class number அப்படினா ஒரு கிளாஸ் நம்பர் அக்சஸ் பண்ணுவதற்கு டாட் ஆபரேட்டர் பயன்படுத்தி நம்ம அக்சஸ் பண்ணுவோம். அப்ப ரெக்ட் டாட் செட் வித், அப்ப செட் வித் எங்க இருக்குது அந்த ஃபங்க்ஷன் வந்து டேக் பண்ணும். செட் ஹைட் எங்க இருக்குது இந்த ஃபங்க்ஷன் டேக் பண்ணும். பாருங்க செட் டாட் ரெக்ட் டாட் செட் வித்னா இந்த வேல்யூ ஆகுறது 5 இருக்கும். சரி w இருக்கும். இப்போ 5 வந்து w இருக்கும். இப்போ வித்ல வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ஃபங்க்ஷன் பார்த்தா ரெக்ட் செட் ஹைட்னு சொல்லிருக்கு. அதோட ஆர்குமென்ட் பார்த்தா 7 இருக்குது, ஹைட் 7. அப்ப 7 வந்து h ல இருக்கும். அந்த 7 மேல எது அசைன் ஆயிடும், ஹைட்ல இருந்து 7 ஆயிடும். இப்போ வித்ல வந்து 5 இருக்குது, ஹைட்ல வந்து 7 இருக்குது. அதுக்கு வந்து ரெக்ட் டாட் c ஓட டோட்டல் ஏரியான்னு சொல்லி வந்து பிரிண்ட் ஆகும். ரெக்ட் டாட் ஏரியா கிரிட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு கால் ஸ்டேட்மென்ட். இந்த கால் ஸ்டேட்மென்ட்னா மொத்த ஏரியாவை என்ன பண்ணும், கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதனால கெட் பண்ண. அப்போ கேட் ஏரியா ஒரு ஃபங்க்ஷன் எங்க இருக்குது, நீங்க இருக்கிற ஏரோ மார்க் கொடுத்து பாருங்க. நீங்க நல்லா வியூ பண்ணி பாருங்க. அந்த ஏரோ மார்க் அது நேரா பாஸ் ஆகுதுல அந்த லைன் அது நேரா எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப கேட் ஏரியா அப்படின் போது அது ஃபுல்லா இருக்கும். கேட் அப்படினு சொல்லி செட்னு சொல்லி அந்த கேட் ஏரியா அப்படின் போது ஏரியால என்ன இருக்குது, வித் ஹைட் அப்படின் போது பார்த்தா இதுல வித்தோட வேல்யூ என்ன வந்துச்சு நமக்கு 5, ஹைட்டோட வேல்யூ என்ன வந்துச்சு 7. அப்ப ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணுவோம், 5 7 ஸ்டார் 5 7 ஸ்டார் ஈக்குவல் என்ன வரும் 35 வரும். அப்ப 35 வேல்யூ எங்க போய் ரிட்டர்ன், அதாவது இந்த இடத்துல ரிட்டர்ன் டோட்டல் ஏரியா இருக்கு, ரிட்டர்ன் டாட் கெட் ஏரியா இருக்கு வந்து ஓகேவா. ரிட்டர்ன் கெட் ஏரியா சொல்லி இந்த வேல்யூ என்ன பண்ணோம் இங்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்ப உங்களுக்கு என்ன வரும், டோட்டல் ஏரியா 35 அப்படின்னு சொல்லுங்க. டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு 30 க்கு சொல்லுவோம். அப்ப டோட்டல் இதுதான் அவுட்புட். சரியா? அவுட்புட் என்னன்னா இந்த ஒரு லைன் மட்டும் எழுதுறேன் சும்மா. இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம புரிஞ்சிட்டு டோட்டல் ஏரியா 30 வேணும். அதுல இருக்கிற ஒரு மணி பாருங்க, டோட்டல் ஏரியா சொல்லி கோலன் கொடுத்து டபுள் கோட்ஸ் போட்டுங்க. டோட்டல் ஏரியா கோலன் 35 சொல்லுங்க. அப்ப இந்த ஒரு லைன் மட்டும் எழுதுறேன் உங்களுக்கு 5 மார்க். சரிங்களா? சோ நம்ம இந்த கிளாஸ் டெரிவேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிருக்கோம். அதோட ஜெனரல் சின்டாக்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பத்தி நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.